ஹலோ, வணக்கம். இது நியூ இயர் விலாகு. அன்னைக்கு நான் இந்த விலாக் வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைமே இல்ல. ஸோ ஐ அம் டூயிங் இட் நவ். நியூ இயர் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, வீட்ல பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அது ரெகுலர் ப்ராக்டிஸ். எந்த இயர் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வீட்ல பூஜை, தென் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இன்றைக்கி பூஜை பண்ணுறதுனால என் குழந்தைக்கு வெறும் பாலே கொடுத்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. தேவதை அலங்காரம் அழகாக இருந்தா. மற்ற வேலைலாம் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஃபேமிலி கெட் டுகெதர்னால லாவிஷாக லன்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மெனுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கேரட் துருவி போட்டு கேசரி பாத்தோம், சிக்கன் தம் பிரியாணி, மட்டன் வறுவல் அண்ட் ப்ரான் கிராப் ரோஸ்ட், பாயில்ட் எக் ரசம். இவ்வளவு தான். சவுண்ட் சிம்பிள், பட் கொஞ்சம் டைம் பிடிச்சது இதுக்கு. ஏன்னா ஃபேமிலி கேதரிங்னா ஃபேமிலி வரும்போது கொஞ்சம் சூடாக பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஹவவர் பெங்களூர் வெதருக்கு ½ அன் ஹவர்லேயே அது சூடு ஆறிப்போகுது. இந்த கேசரி பாத்துக்கு நான் கேசரி கலர் போடல. கேரட் துருவின கேரட்டை நல்லா கீழே ரோஸ்ட் பண்ணி பாலில் வேக வச்சு அதுவே போட்டு கலரி விட்டேன். இட் கேம் அவுட் வெரி வெல். அதோடைய நேச்சுரல் கலர் தான். நான் ஃபுட் கலரோ கேசரி கலரோ சாஃப்ரனும் நான் ஆட் பண்ணல. இது சிக்கன் தம் பிரியாணி. கொஞ்சமாக நெய் போட்டு அந்த பிரியாணியை உடைக்க ஆரம்பித்து அது ஒரு பக்கமாக வச்சுட்டு மட்டன் வறுவலும் சைடில் வச்சுட்டு 2 சைட்லேயும் 2 பர்னரில் ஒரு ப்ரான் அண்ட் கிராப் செய்ய ஆரம்பித்தேன். 3 பர்னர் ஸ்டவ்வுக்கு தான் பேச்சு. ஆனால் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டோமா நான் பாத்திரம் 2 பர்னர் தான் யூஸ் பண்ண முடியும். எனிவே, கிராப் ஒரு பக்கம் ப்ரான் ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது ஆன பிறகு பாயில்டு எக்கும் ரசமும் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு பாயில்டு எக் ஒரு பக்கம் வெந்து போச்சு. அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு அதில் வெறும் சில்லி பவுடர், சால்ட் அண்ட் பெப்பர் இது 3மே போட்டு நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பாயில்டு எக்கை உரித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதில் போட்டேன். இட் கேம் அவுட் வெரி வெல். என்னென்னா எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும். ரசம் சாப்பாடும் பாயில்டு எக் ஃப்ரையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் நான்வெஜ் சமைப்பேன், பட் பீயிங் எகட்டேரியன் ஐ டோன்ட் டச் மீட். சமைக்கிறதோடு சரி. இந்த பாயில்டு ஓகே, திஸ் இஸ் வாட். இந்த லைனோ இல்லாட்டி கட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது உள்ளே போய் காரமாக உப்பாக நல்லா உள்ளே போய் சேரும். இதுதான் நியூ இயருக்கான எங்கள் வீட்டு லன்ச் மெனு. ஹோப் யூ கைஸ் லைக் இட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாய்.